ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நம்ம எல்லாரோட லைஃப்லையும் நம்ம சக்ஸஸ்க்கு தடையாக இருக்கிறது இந்த லேசினஸ் தாங்க. நம்ம லேசினஸ்னால ஒரு ஒர்க்கை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதை எப்படி முடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் சொல்லலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு லேசினஸ். நம்ம லேசினஸை போக்க ஃபர்ஸ்ட் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத நம்ம தவிர்க்கணும். அதை இப்போவே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு அப்போ லேசியாக ஃபீல் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் லேசியாக ஃபீல் பண்ணுறோம். அப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க நான் சொல்கிற டிப்ஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அது இல்லாதனால கூட நீங்கள் உங்கள் லைஃப்பில் லேசியாக ஃபீல் பண்ணலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்கள் பெட்ஷீட் எல்லாமே மடித்து நீட்டாக வச்சுருங்க. உங்கள் ரூமை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வச்சுக்கோங்க. அப்படி நீட்டாக வச்சுக்கும் போது நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் கோல்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப லேசி ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் கோல்ஸாக செட் பண்ணுங்கள். எடுத்த உடனே பெரிய கோல் செட் பண்ணாமல். ஏன்னா சின்ன சின்ன கோல்ஸை நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பெரிய கோல் செட் பண்ணும்போது நீங்கள் லேசியாக ஃபீல் ஆக மாட்டீங்க. எடுத்த உடனே பெரிய கோல் செட் பண்ணி அது கரெக்டாக வரலனா இன்னுமே லேசியாக மாறிடுவீங்க. நம்ம எந்த ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது எடுத்த உடனே பர்ஃபெக்டாக வராது. கான்ஸ்டண்ட்டாக பண்ணதான் பர்ஃபெக்டாக மாறும். ஸோ அந்த டைமில் என்னால் முடியலைன்னு அதை கைவிடாமல் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ லேசினஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.